வணக்கம். நம்ம சத்யேஸ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் கட் கூடைங்க தாங்க பார்க்குறோம். நான் இந்த கூடைங்கெல்லாம் நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தமே இதில் 12 கூடை இருக்குது. 12 கூடைங்க ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தாங்க கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூடைங்கெல்லாம் நான் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன கலர் காம்பினேஷனில் நான் அந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மொத்தமே 12 கூடைங்க இருக்குது. இந்த 12 கூடைங்களுமே ஒரு விசேஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. இதில் 6 கலரில் நான் போட்டிருக்கேன். ஒரு கலருக்கு 2 கூட மினி மொத்தமே 6 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 கலரில் என்னென்ன கிராஸ் கட்டில் என்னென்ன கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் எல்லோவில் பிளாக் கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணுறது இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறதுலேயே 2 விதமாக கூட மேக் பண்ணலாங்க. அதுவும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 4க்கு 4 வர்றாப்லேயே கீழே பேஸ் ரெடி பண்ணுறது அது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் ஜாயின் பண்ணுறதுல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம 3 நாட் மட்டும் போட்டு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே சேம் மெத்தட் தான். எப்படி வேணாலும் நீங்கள் இந்த கிராஸ் கட் கூட ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் கீழேயே 4 பூ போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் நான் 3 தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு குச்சி சொல்லணும்னு அவசியம் இருக்காது. கிராஸ் கட்டுங்கிறதுனால பேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, உள்ள கூடையோட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது இந்த கூட போடுறதுக்கு 1.5 கட்டு தேவைப்படும். ஒரு கட்டு நமக்கு லெமன் எல்லோவும், அரை கட்டு பிளாக்கும் எடுத்துக்கிட்டால் நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதில் ஹேண்டில் மேக் பண்ணிக்கலாம். பேஸ் பார்க்கலாம். பேஸ் 20க்கு 8 வச்சுருக்கேன். சரிங்களா, 20க்கு. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 7.25 அடி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் 7.5 அடி கூட எடுத்துக்கோங்க. 7.25 அடி எடுத்துக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மேலே இது மாதிரி ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். பத்தாமலான நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிக்கிறாப்புல வரும். சரிங்களா, நீங்கள் 7 அடி, நான் 7.25 அடி எடுத்திருக்கேன். 7.25 அடியில் 20 ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 8 போட்டுக்கிட்டு 4 நாளாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயர் ஜாயின் பண்ணி பிளாக் கலர் வச்சு ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன். இந்த கூடையோட ஹைட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைட் எத்தனை பூ வந்திருக்கு அப்படிங்கிறத இது பாருங்கள். ஒரு டைமண்ட். சரியா, 1 2 3 4 5 6 7 8 9 9 டைமண்ட் போட்டு நான் முடிச்சிருக்கேன். எனக்கு கிராஸில் 9 டைமண்ட் வருது. மேலேயும் ஃபினிஷிங்கும் நான் டைமண்டாக தான் முடிச்சிருக்கேன். இல்லை ஒருவேளை ஃப்ளாட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு கலர் லெமன் எல்லோவுக்கு பிளாக்கு. ஆல்ரெடி நான் லெமன் எல்லோவில் ப்ளூ கலர் வச்செல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். டார்க் க்ரீன் வச்செல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஆரஞ்சு. நம்ம ஆரஞ்சில் ஃபேண்டா ஆரஞ்சு சொல்கிறோம்ல, அந்த ஆரஞ்சில் ப்ரௌன் கலர் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரை ஒயர் ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே ப்ளைனாகவே ப்ரௌன்லேயே ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதில் இந்த கலரில் 2 செட்டு. அடுத்து ரெட் வித் சாண்டலில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே 2 ஒயர் தான் போட்டிருக்கேன். 2 ஒயரில் ஒன்று ப்ளைனாக போட்டிருக்கேன், ஒன்று ரெட் கலர் கலந்தாப்பில் மேக் பண்ணியிருக்கேன். ரெட் அண்ட் சாண்டலில் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கீழே பேஸில் குமிழ் அட்டாச் பண்ணி சாண்டல் கலரில் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த சாண்டல் கலருங்கிறது ப்ளூ கலர் எல்லா கலருக்குமே க்ரீனு ப்ளூ எல்லாத்துக்குமே இந்த சாண்டல் காமனாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, மேலே நம்ம டைமண்டாக ஃபினிஷ் பண்ணும் பொழுது இது மாதிரி ஒவ்வொரு நாட் இருக்கும். இது தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுதே பேஸ்கெட் நல்லா அழகாகவே இருக்கும். இந்த பேஸ்கெட் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி தான் வாங்குறாங்க. இது மாதிரி மட்டும் இல்லை, நவராத்திரிக்கு வேணும் அப்படின்னாலும் மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து மேங்கோ எல்லோவில் ரோஸ். அதே மாதிரி மேங்கோ எல்லோவில் ஸ்கை ப்ளூ கலர் வச்செல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கலர் காம்பினேஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. உள்ள ஸ்பேஸ் பார்க்கலாம். லெமன் எல்லோவில் மேங்கோ எல்லோவில் க்ரீன் வச்சு ரோஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே 4க்கு 4 டைமண்ட் வர்றாப்புல தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, பிஸ்கட்டில் இந்த மாடல்லே பிஸ்கட்டு இல்லை ஆம்லா நாட் போட்டு வேணும் அப்படின்னாலும் நான் பேஸ்கெட் ரெடி பண்ணி கொடுப்போங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த கலரில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இங்க் ப்ளூவில் ஒயிட் கலர் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் வச்சுருக்கேன். எல்லாமே ஹேண்டிலுக்கு உள் ஒயர் வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். கூட பார்க்கும் போதே தெரியும். நல்ல
நமக்கு நல்ல திங்ஸ் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காய்கறி வாங்குறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கலர் பார்க்கலாம். டார்க் க்ரீனில் ஒயிட் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அவங்க கேட்ட கலர் தாங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். கூட டார்க் க்ரீன் வித் ஒயிட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதே மாடலில் வந்து மினி கூடையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கூடையோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதே மாதிரி வேணுனாலும் வந்து நம்ம இப்போ நவராத்திரி வர்றதுக்கு எல்லாமே வந்து ஸ்மால் சைஸ் பேஸ்கெட் தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் கூடை வேணும் அப்படிங்கிறவங்களும் என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடையெல்லாம் பிடிச்சிருந்தா வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.